ஹர்திக் பாண்டியா உண்மையிலே ட்ரேடுக்கு வருவாரா மாட்டாரா? ஹர்திக் பாண்டியா ட்ரேட பத்தி நம்ம தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற எக்ஸாக்ட் நியூஸை வந்து இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேட் ரூமர்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்போனா சிஎஸ்கே vs எம்ஐ ரவுண்ட் 2 மேட்ச், அதாவது சேப்பாக்கில் நடந்துச்சு இல்லையா? அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காசி தாத்தாவும் ஹர்திக் பாண்டியாவும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாவும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் இப்படிதான் ராஜஸ்தானும் கூட நடந்த அந்த செகண்ட் ரோடு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சஞ்சு சாம்சங் கிட்டையும் இப்படிதான் நம்ம காசி தாத்தா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சங்கையும் போன வருஷம் ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சீசன் காசி தாத்தா வந்து ஹர்திக் பாண்டியா கூட பேசியிருக்காரு, அவரை ட்ரேட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா ஏன் இந்த ட்ரேடுக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த வருஷம் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியும் சரி, அவரோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸுமே சரி, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு ரொம்பவே சுமாரா தான் பண்ணாரு. அதுக்கான காரணங்கள் அப்படின்றது எக்ஸாக்டா தெரியல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என் கேப்டன்சி கீழே சீனியர் பிளேயர்ஸ் யாருமே வந்து ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, நான் மட்டும் அவங்க கேப்டன்சி கீழே பெர்ஃபார்ம் பண்ணேன், எனக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, ஸோ நான் வந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீசனோட நடுவுலயே ஹர்திக் பாண்டியா வந்து போயிருக்காரு. அதாவது சீசனோட நடுவில் ஒரு 3-4 மேட்ச் அவர் வந்து விளையாடல. ஸோ இதனால தான் அவர் விளையாடல அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஐபிஎல் பிளே ஆஃப் டயத்தில் அவர் வந்து மும்பையை விட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு தான் வந்து ஹர்திக் பாண்டியா ட்ரேட் ஆக போறாரு. ஏன்னா காசி தாத்தா வந்து பேசினாரு ஹர்திக் பாண்டியாட்ட. ஸோ தூபேவை வந்து கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியாவை வாங்க போறாங்க. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். தூபேயோட பொட்டன்ஷியல் கம்மின்றதுனால அவர் கூட எக்ஸ்ட்ராவா இன்னொரு பிளேயரை கொடுத்துட்டு ஹர்திக் பாண்டியா வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து இந்த பிளே ஆஃப் டயத்துல போச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியே நம்ம பாண்டியாவும் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த ஸ்டோரியில வந்து 7-7 வச்சாரு. அதுக்கு நிறைய பேர் வந்து ஆமா பாண்டியா வந்து 7-7 வரை வச்சுட்டாரு, ஸோ கண்டிப்பா வந்து அவர் சிஎஸ்கேக்கு தான் ட்ரேட் ஆக போறாரு, இதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஒவ்வொரு ட்ரேட் டீல்ஸை அப்படியே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து தூபே பிரேவிஸை கொடுத்துட்டு பாண்டியா வாங்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்னவரான ஆயுஷ் மாத்திரையை கொடுத்துட்டு சிவம் துபே வந்து வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் ஒரே கன்ஃபியூஷனும் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எதனால அப்படின்னா, ஆயுஷ் மாத்திரை தான் சிஎஸ்கேயோட ஃபியூச்சரு, அவரை எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் சிஎஸ்கே ஃபேன்ஸ்குள்ள உருவாயிட்டு இப்படி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு ட்ரேட் ரூமர்ஸ் இப்போ என்ன ஸ்டேஜ் ஏட்டி இருக்குன்னா, நம்ம தல தோனி இந்த ட்ரேடை பத்தி ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கிறதா தகவல் வருது. வாங்க அந்த தகவல் என்னன்றதை பார்ப்போம். இப்போ என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, ஹர்திக் பாண்டியா ரொம்பவே வந்து ஒரு நல்ல பிளேயரு, ஸோ அவர் எப்படியாச்சும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், அவருக்குள்ள வந்து ஒரு லீடர்ஷிப் பொட்டன்ஷியலும் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நல்ல ஃபினிஷர், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், ஸோ அவர் எப்படியாச்சும் சிஎஸ்கே டீம் ட்ரேட் பண்ணுங்க, அதாவது ட்ரேடுக்கு வர மாதிரி இருந்தால் ட்ரேட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு நம்ம தல தோனி வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸஸ் வந்து லாஸ்ட் ஒரு 2 நாள் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையே சொல்லிட்டாரு, அப்போ ட்ரேட் நடக்குன்ற மாதிரி பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்க. தலை சொன்னதா ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு இல்லையா, அதில் லீடர்ஷிப்னு வேற மென்ஷன் ஆயிருக்கு இல்லையா. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதுக்கு வரதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் பற்றி பார்த்துருவோம். சூரியகுமார் யாதவுமே ட்ரேட் ஆக போறாரு, அதாவது இந்தியன் T20 கேப்டன்சிலேருந்து அவரை சாக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து மும்பைக்குமே வேற கேப்டன்சி கொடுக்க வேணாம், ஸோ அவரை வந்து மும்பைக்குமே ஃபியூச்சர் கேப்டனாக அறிவிக்க வேணான்ற மாதிரி டிசிஷன் எடுத்ததாகவும், அது ஸ்கைக்கு பிடிக்காம அவரும் வந்து வெளில வர போறதா ஒரு நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. இது போன வாரம் போயிட்டு ஒரு நியூஸ். இதை இப்ப எது கூட மெர்ஜ் பண்றாங்கன்னா, நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டை வந்து சிவம் துபே கூட சேர்த்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட கொடுத்துட்டு சூரியகுமார் யாதவையும் ஹர்திக் பாண்டியாவும் வாங்கிடுவோம், தேவைப்பட்ட இன்னொரு பிளேயரையுமே சிஎஸ்கே வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இந்த 2 பிளேயரையும் வாங்கிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரூமர் வந்து ஒரு பீக்கை வந்து அடைஞ்சிருக்கு. எஸ், இந்த ட்ரேட் ரூமர்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்பவே வந்து பயங்கரமா இருக்கு, ரொம்பவே வந்து ஒரு மூவி பார்க்குற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ரேடுக்கு வராங்கன்னா மற்ற டீமுமே அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இதில் லக்னோலாம் வந்து பந்த் வந்து கேப்டன்சிலேருந்து வேற ரிசைன் ஆகிட்டாரு, ஸோ அவரை வேற வந்து ட்ரேட் பண்ண போகிறது அங்கே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரேடெல்லாம் நடக்குதுன்னா மற்ற டீம்ஸுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாருமே அந்த ட்ரேடை பற்றி இப்போதைக்கு எந்த ஒரு திங்க்குமே பண்ணாதீங்க. இந்த ட்ரேடை பற்றி எல்லா நியூஸுமே நமக்கு வந்து இந்த அக்டோபர் நவம்பர் ரேஞ்சில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் சிஎஸ்கே பிளேயர்ஸ், இப்போ இருக்கிற சிஎஸ்கே ஸ்குவாடில் எந்த பிளேயர் இருக்காங்களோ வேர்ல்டு ஃபுல்லாக அவங்க பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை மட்டும் செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. மற்றபடி இந்த ட்ரேட் ரூமர்ஸை பற்றி எதுவுமே எடுத்துக்காதீங்க, அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே வந்து மகிழ்ச்சி. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.